எல்லாரும் யாருப்பா? பொண்ணு பார்க்க வந்தாங்கடா. பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமாப்பா, சீதாவுக்கு கல்யாணம். சீதாவுக்கு ஒரு ராமச்சந்திரனை பார்த்து வச்சிருக்கிறோம். மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. சீதாவை கேட்டேன். காதல் என்ற பேராலே அவனை டச் பண்ணிருக்கானா சொல்ற, அவனை என்ன செய்யறன்னு பார்வேண்ணா. நான் தான்ப்பா. ஆமா, சீதாவை நான் தான் கல்யாணம் செய்துக்க போறேன். பாத்தியா, வீட்டுக்குள்ளே ராங் சைடுல அடிக்கிறான் கோல். ஃபுட்பால் சாம்பியன்ல இதை என்கிட்ட சொல்றதுக்கு வெக்கமே இல்ல. அப்பா, விருப்பத்தை சொல்றதுக்கு வெக்கம் என்னப்பா? எதுடா விருப்பம்? உன் இஷ்டத்துக்கான அந்த பொண்ணை வச்சிருக்கேன், என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு அந்த பொண்ணை வச்சிருக்கிறேன். டிரைவர் பொண்ணுசாமி கிட்ட கொடுத்த வார்த்தை குப்பத்தொட்டில போடுறதாடா. என் கடமை என்ன ஆகுறது? என்னடி நிக்கிற? உன் சைடுல ரெண்டு வார்த்தை பேச. ஏன்பா, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் திடீர்னு இப்படி சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? விசித்திரமா பேசுறான். அப்ப மாப்பிள்ளைய நான் பாக்கலன்னு வச்சுக்கோ, இவனுக்கே கட்டி வைக்கிறதா இருக்கிறியா? என் சைடுல பேசுறீன்னா சன் சைடு பக்கம் பேசுறா. இந்த வார்த்தையை நீ விட்டுறோம்னு சொல்லிட்டேன். சீதாவை என் மனசார விரும்புறேன். எப்படிடா அவ பர்மிஷன் இல்லாம நீ எப்படா விப்ப? ஒன் சைடு விருப்பமாடா? அவ சம்மதத்தை பெற்ற பிறகுதான். பாத்தியா, அடி பாவி சொன்னியடி, என் மாமன் உத்தமே. அப்படிலாம் நம்ம பசங்களை தப்பா நினைக்காதீங்க. அவளையும் போய் கன்சல்டிங் பண்ணிட்டு தானே வந்திருக்கிறாங்க. கடைசியா சொல்றேன், கல்யாணம் செய்துட்டா சீதாவை தான் செய்துப்பேன். இல்ல நான் வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருப்பேன். பாத்தியா, அவன் மாமன் பேசலட்ட. கட்டிக்கிட்டா அவளைதான் கட்டிக்க வேணாம். இல்லன்னா கவுண்டல் தடுத்து சன்னியாசம் போயிடுவானா? ஏன், அந்த பொண்ணுக்கு என்ன அழகு இருக்கு, குணம் இருக்கு. ஓஹோ, மதர் சன்னு எல்லாம் கனெக்ஷன் தான் போல இருக்கு. செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்லங்க, ஒரு பொண்ணு அவுட் ஹவுஸ்ல தனியா வச்சா இப்படிதான் வரும். இந்த அறிவாளிக்கு இது தெரியாம போச்சு. பவுடர் டென் எடுத்து மூஞ்சில கொட்டிக்கிறது. நவராத்திரி பொம்மை மாதிரி ஆம்பளைங்க பசங்க இருக்க இடத்துல குறுக்கா மறுக்க டர்ரு புருன்னு நடந்தா எவன் தான் கிடமாட்டாயா?